ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்ட் 2ஓட கண்டினியூஷன் தாங்க. பார்ட் 2ல் கடைசியாக வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பேட்ச் 1ல் நடந்தது என்னன்னு. ஏன்னா நமக்கு பேட்ச் 1ல் பார்த்திங்கன்னா 11 கோழி குஞ்சு பொரிச்சுது. அதில் 6 மட்டுமே நம்மளால் பெருசாக்க முடிஞ்சுது. மீதி 5 வந்து இறந்து போச்சு. அது என்ன ரீசனால் இறந்துச்சுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சண்டைக்கோழி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து முட்டை இட்டோன்னே நம்ம கோழியை வந்து வாங்கினவர்கிட்டே கொடுத்தாச்சு. நம்ம நாட்டுக்கோழியில் தாங்க அவன் வச்சோம். பார்த்திங்கன்னா 11 முட்டையை கூட 2 நாட்டுக்கோழி முட்டை எங்கள் அப்பா வச்சுட்டாரு. மொத்தம் 13 முட்டை அவன் வச்சுருந்தோம். முதல் சவால் என்னன்னா அதில் எத்தனை பொரிக்குதுன்றது தான் முதல் சவால். அந்த முதல் சவாலில் நம்ம வெற்றிகரமாக தேர்ச்சி அடைஞ்சிட்டோம். ஏன்னா எனக்கு வந்து நான் வச்ச 13 முட்டையுமே பொரிச்சிடுத்துங்க. அதுதான் நம்ம வெற்றிக்கான முதல் அறிகுறி. ஏன்னு சொல்கிறேன்னா, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். சண்டை கோழியில் அவன் வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா கூட ஒரு கோழி குஞ்சு இல்லை 2 இல்லை அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 5 கோழி குஞ்சு தாங்க மேய்ஞ்சிட்ருக்கோம். எப்பயுமே நான் பார்த்துருக்கேன். நமக்கும் அப்படி தான் ஆக போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா நம்மளோட லக்கானவன்னு தெரியல, 11 சண்டைக்கோழி முட்டையும் 11மே பொரிச்சிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு சவாலாக நான் வெற்றி அடைஞ்சிட்டேனே சொல்லலாம். அடுத்த சவால் பார்த்திங்கன்னா அந்த கோழி குஞ்சை வந்து ஒரு 2 மந்த் வந்து இந்த மாதிரி கீரிப்புள்ள, நாய், பூனை, எலி, வல்லுருவி, எடால் அதெல்லாம் வந்து பிடிக்காமல் வளர்க்குறது தாங்க 2வது சவால். அந்த 2வது சவாலுக்கு நான் என்ன பண்ணேன்னா, நம்ம வந்து 3 ஷிஃப்ட்டுங்க. நம்ம வேலைக்கு போகிற இடம் பார்த்திங்கன்னா 3 ஷிஃப்ட்டு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா காலை 6 to மதியம் 2, செகண்ட் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா மதியம் 2 to 10, தேர்ட் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா நைட்டு 10லேருந்து காலைல 6 மணிங்க. நம்ம இந்த ஷிஃப்ட் பேஸில் வரதால் நம்ம வீட்டில் இருக்க டைமில் மட்டும் கோழியை திறந்து விட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் சரி கோழி குஞ்சு பக்கத்துலேயே உட்காந்து எதுவுமே தூக்காமல் பத்திரமா பார்த்துட்டு கடைசியாக வந்து எல்லாத்தையும் பிடிச்சி கூண்டில் போகிற வரைக்கும் நம்ம கண்காணிப்பிலே வச்சுருப்பாங்க. அதாவது 2வது சவாலையும் நான் வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். எப்படின்னா, எப்பயுமே நான் தான் திறந்து விட்டு அது பக்கத்தில் கவனிச்சுட்டே இருக்கிறதால எனக்கு அதில் எந்த ஃபால்ட்டும் வரல. கோழி குஞ்சு எதுவுமே இறக்கலைங்க. அப்போ சண்டை கோழி குஞ்சு நான் 11 கோழி குஞ்சுமே 2 மாதம் வரைக்கும் வளர்த்துட்டாங்க, எந்த இறப்பும் இல்லாமல். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு நாள் நம்ம செகண்ட் ஷிஃப்ட்டுன்றதால எப்பயுமே வந்து மதியம் 2 மணிக்கு போயிட்டு வீட்டுக்கு 10 மணிக்கு வருவேன். 10 மணிக்கு வந்தோடனே நமக்கு தூக்கம் வராது. அப்படியே பசங்க கூட பேசிங்க கேம் விளாடின்னு ஒரு 1-1:30 தாங்க தூங்குவேன். தூங்கிட்டு காலைல திரும்பி கோழிலாம் தீனி வைக்கணுன்ட்டு ஒரு 6:30-7 மணிக்கெலாம் ஏந்துக்கிறதால மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் செமையாகவே வரும். அதெல்லாம் ஒரு 10 மணிக்கிட்ட படுத்துட்டு ஒரு 12:30 கிட்ட அலாரம் வச்சு எழுந்து அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஷிஃப்ட்டு கிளம்பி போவேன். அந்தமாதிரி இப்போது ஒரு நாள் என்ன ஆகிடுச்சுன்னா, நான் கோழியை வந்து காலைல வழக்கம் போல் திறந்து விட்டேங்க. ஒரு 10-10:15 கிட்ட திறந்து விட்டேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், தூக்கம் வருதுன்ட்டு நான் மானு உள்ளே வந்து தூங்கிட்டேங்க. தூங்கிட்டு நான் மானு நல்லா தூங்கினுக்கிறேன். 12:30 மணிக்கு அலாரம் வச்சிட்டேங்க. திடீர்னு வீட்டிலேருந்து வந்து கத்துறாங்க, ஏய் கோழி கத்துறா, கோழி குஞ்செல்லாம் திறந்து விட்டியாடா, போய் என்னான்னு பாடுறா அப்படின்னு கத்தி எழுப்பி விட்டாங்க. வேகமாக ஓடி போய் பார்க்குறேங்க. போய் பார்த்தா பெரிய கோழி சத்தமும் இல்லை, கோழி குஞ்சு சத்தமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரே அமைதியாக இருக்குது. போச்சுடா அப்படின்ட்டு போய் சுற்றி கித்தி தேடுறேங்க. தேடும் போது பார்த்திங்கன்னா ஒன்று கூட எங்கெல்லாம் ஆட்டில். பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரமாக தேடுறேன். 2 கோழி குஞ்சு மட்டும் வந்ததுங்க. நானும் சுற்றி தேடி பார்த்தேங்க, எதுவுமே கண்ணில் மாட்டல. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா எங்கள் ஆயா 2 பேரையும் கூட்டின்னு போயிட்டு 3 பேரும் தேடுறோங்க. எதுவுமே கண்ணில் மாட்டல. ரொம்ப நேரமாக தேடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய கோழி வந்து செத்து கிடந்ததுங்க. என்னான்னு பார்த்தா நாய் ஃபுல்லாக முடியெல்லாம் கொதறி நாய் வந்து பெரிய கோழியை வந்து கடிச்சு வச்சுருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு எதுவுமே சவுண்டும் எதுவும் கேட்கலங்க. எல்லாம் வந்து பயத்தில் போய் மறைஞ்சின்னு இருக்கா இல்லை எல்லாத்தையுமே பிடிச்சிடுச்சா அப்படின்றது ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப நேரமாக முழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்கு டைமும் ஆகிடுச்சு. சரின்ட்டு வேலைக்கு போகவும் எனக்கு விருப்பமே இல்லைங்க. வீட்டில் வந்து சரி நீ போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்ட்டு வேலைக்கு கிளம்பி போனேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும். வீட்டுக்கு ஃபோன் அடித்து கேட்டால் 6 கோழி குஞ்சு வந்துக்குதுன்னாங்க. மீதிலாம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நான் காலைல போய் பார்க்கும்போது அங்கங்கே செத்து கிடந்துச்சுங்க. இதாங்க நடந்தது.